வணக்கம் மக்களே, நான் புகழேந்தி, எலும்பு மூட்டு தசை நரம்புக்கான சிறப்பு எண்முறை மருத்துவர். இது முதுகுத்தண்டுக்கான தொடர் பாகம் 1. இந்த பாகம் 1ல் முதுகுத்தண்டு, அதோட கட்டமைப்பு, அதன் செயல்பாடுகள், அதில் வலி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த முதுகுத்தண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 4ஆக பிரிக்கலாம். ஒன்று கழுத்து பகுதி C1 to C7, அது கழுத்து. அதுக்கடுத்து நடுமுதுகு D1 to D12, அது நடுமுதுகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லம்பார் L1 to L5, அது லம்பார். அதுக்கப்புறம் சேக்ரம் தனியாக இருக்குது, அது வால் பகுதி. இதுதான் முதுகுத்தண்டுக்கான பிரிவுகள். இப்போது இந்த முதுகுத்தண்டு பார்த்திங்கன்னா இதில் எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, அதுக்கு நடுவில் ஜவ்வு ஒன்று இருக்குது, டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஜவ்வு என்ன வேலையை இங்கே செய்யுது அப்படின்னா, இது குஷனிங் பர்பஸ். ஒரு பலூன், 2 டிஸ்க் இருக்குது, 2 எலும்பு இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு குஷன் போல் அது வேலை செய்யும். இப்போ கீழேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது, நீங்கள் ஒரு வேக தடையில் ஏறி வேகமாக இறங்கிட்டீங்க உங்களோட இருசக்கர வாகனத்தில். அப்போ கீழேருந்து ஒரு அடி மேலே ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த விசையை அது பிரிச்சிடும் அந்த இடத்துல. அப்போது உங்களுக்கு மேலே போகிற ஃபோர்ஸ் கம்மியாகிடும். அதனால் என்ன ஆகும்னா, இங்கே ஒரு இது அதிகப்படியாக யோசித்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ராக்சர், இங்கே எலும்பு உடையறதுக்கான தன்மை இல்லாமல் இது பார்த்துக்கும் இந்த டிஸ்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் முதுகுத்தண்டு ஓடுது. எங்கேருந்து? மூளையிலேருந்து வர எக்ஸ்டென்ஷன், அந்த முதுகுத்தண்டு இதுக்கு நடுவில் ஓடுது. அதிலிருந்து வெளியே வர்றது தான் இந்த நரம்பு. இந்த நரம்பு அப்படியே பிரிஞ்சு அந்தந்த இடத்துக்கு தொடு உணர்ச்சியும் செயல்படுவதற்கான சிக்னல்ஸ் அதையும் இந்த நரம்பு எடுத்துகிட்டு போகுது. இப்போது நம்மளுக்கு வலி வந்துருச்சு, ஒரு முதுகு வலி வருது, அது முதுகில் மட்டுமும் இருக்கலாம், அந்த இடத்துல மட்டுமா இருக்கலாம், இல்லை நடுமுதுகில் இருக்கலாம், இல்லை கழுத்து பகுதியில் இருக்கலாம். இப்படி அங்கே மட்டும் வலிச்சுது அப்படின்னா அது மோஸ்ட்டாக தசை சார்ந்த வலியாக இருக்கும். முதுகுத்தண்டு அதோட தசை சார்ந்த வலியாக இருக்கலாம். இல்லை எனக்கு வலி அந்த இடத்துல மட்டும் இல்லை, மொத்தமாக பரவி இருக்குது வலி அப்படின்னா அது நரம்பு சார்ந்து இருக்கலாம். நரம்பு ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, அது ஒரு மூட்டை தாண்டி இன்னொரு மூட்டை தாண்டி போகிற ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன ஆகும்னா அந்த நரம்பு ஃபுல்லாக வலிக்கும். அப்போது மொத்த கையும் வலிக்கும். குடையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குடையிறது, மொத்த கையும் வலிச்சுட்டே இருக்கிறது, அது நரம்பு சார்ந்த வலி. இல்லை ஒரு இடத்துல மட்டும் வலிக்குது, எனக்கு கழுத்து மட்டும் வலிக்குது, இல்லை இங்கே மட்டும் வலிக்குதுன்னா அது தசைப்பகுதி. முதுகில் இங்கே மட்டும் வலிக்குது அப்படின்னா அது தசைப்பகுதி சார்ந்த வலியாக இருக்கலாம். இப்படி எந்த வலியாக இருந்தாலும் நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு போகணும், இல்லை ஒரு மருத்துவரை போய் பார்க்கணுன்ற அவசியம் அதிகமாக கிடையாது. எப்போ அந்த அவசியம் ஏற்படணும், நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, ஒரு வண்டியில் போகும்போதோ ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே மருத்துவமனைக்கு போயிடணும். நான் கீழே விழுகவே இல்லை, அந்த வலி தானாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ தான் வந்திருக்கு எனக்கு அந்த வலி அப்படின்னா நீங்கள் அந்த வலி போகிறதுக்கு ஒரு 48 மணி நேரம் எடுத்துக்கலாம். வந்துருச்சு, கீழே எங்கேயும் விழுகலை, அதுவாக வலி வந்துருச்சு, நான் ஏதோ தூக்கினேன், இல்லை நிறைய உடற்பயிற்சி செஞ்சுட்டேன், இல்லை நான் ஏதோ ஒரு விளையாட்டு பயிற்சி பண்ணிட்டேன், அதனால் எனக்கு முதுகுத்தண்டில் வலி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வலி போகிறதுக்கு 48 மணி நேரம் கொடுக்கலாம். அந்த 48 மணி நேரமும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று ஓய்வு, இன்னொன்று நல்ல தண்ணி குடிக்கணும், 4வது எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல பனிக்கட்டிகளை எடுத்து நல்ல ஒரு பருத்தி துண்டில் போட்டு சுற்றி அந்த இடத்துல வச்சிடணும். அது முதுகு பகுதியாக இருக்கலாம், இல்லை மேல் முதுகு பகுதியாக இருக்கலாம், இல்லை கழுத்து பகுதியாக இருக்கலாம். கழுத்து பகுதியாக இருந்தால் துண்டில் போட்டு சுற்றி இப்படி பின்னாடி போட்டுக்கலாம். இப்படி போடணும். அது எவ்வளோ நேரத்துக்கு போடணும் அப்படின்னா 15 நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 தடவை போடணும். காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம், அடுத்த நாள் காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம். இந்த 2 நாளில் இந்த 4 தடவை வைக்கிற பனிக்கட்டிகளாலும் நீங்கள் குடிக்கிற தண்ணீராலும் நீங்கள் எடுத்த ஓய்வாலும் இந்த வலி ஒரு 50% கம்மியாகிடணும். 50% கம்மி ஆயிடுச்சுனாலே மீதி வலியும் நீங்கள் கம்மியாகிடும். அதுக்கு இன்னொரு 2 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாள் தாண்டி எனக்கு வலி கம்மியாகல, அது அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னாவே நீங்கள் மருத்துவரையோ இல்லை மருத்துவமனையோ அணுகி அதை என்னென்னு பார்த்துடணும். அதை தவிர்த்துட்டு நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றத அப்படி செய்யக்கூடாது. இப்போது இது நரம்பு தசையால் வர வலி. அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோம். இதே ஸ்பாண்டிலோலிஸ்டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டமைப்பில் வர மாற்றங்கள். அது என்ன அப்படின்னா, இப்போது இங்கே ஜாயின்ட்ஸ் இருக்குது, ஸ்பைனோட ஜாயின்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது, நான் கை வைக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல இருக்குது.
இப்போது இந்த ஜாயின்ஸ்லாம் தேயுதுன்னு வச்சுக்கோம். யாருக்கு தேயும்? ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க, வயசு ஒரு 40, 45க்கு மேலே தாண்டுறவங்க, அதாவது அவங்களும் வந்து டேபிள்லேயே உட்காந்து வேலை செய்கிறவங்க, சேர்லேயே உட்காந்து பணி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பாண்டிலோசிஸ் வரும். இப்போ இந்த ஸ்பாண்டிலோசிஸில் என்ன ஆகும்னா, இந்த இந்த மூட்டு வந்து தேயும். எப்படி எல்லா மூட்டும் இருக்கோ அதே போல் முதுகுத்தண்டில் ஃபுல்லாக மூட்டுகள் இருக்குது. அந்த மூட்டுகள் எல்லாம் தேயும். தேஞ்சிருச்சுன்னா அதோட நகர்வுத்தன்மை கம்மியாயிடும். நகர்வுத்தன்மை கம்மியாயிருச்சு அப்படின்னா வலி வர ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த வலி எப்படி இருக்கும்னா, நான் நின்று நடந்து வேலை செய்யும்போது வலிக்கும், போய் படுத்துட்டா வலிக்காது. இது வந்து ஸ்பாண்டிலோசிஸ் பெயின். இந்த பெயின் வந்தாலும் நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். அப்படியும் வலிச்சது அப்படின்னா அதுக்கான பயிற்சிகள் வந்து ஒரு 4 பயிற்சிகள். இது நான் வரப்போகிற பாகங்களில் சொல்வேன். எல்லா வலிக்குமே ஒரு 4 பயிற்சிகள் சொல்வேன். அந்த பயிற்சிகளால் உங்களுக்கு வலி அதிகமாகாது. ஒரு 10 பயிற்சிகள் செய்றீங்க, அதில் எதனா ஒன்று உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகலை அப்படின்னா கூட உங்களுக்கு வலி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் வரப்போகிற பாகங்களில் வந்து உங்களுக்கு 4 தான் சொல்லுவேன். அந்த 4ஆல் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அது கழுத்துக்கு தனியாக, நடுமுதுகுக்கு தனியாக, அடிமுதுகுக்கு தனியாக இப்படி பிரித்து சொல்வேன். அதனால் தொடர்ந்து நீங்கள் என்னோடய காணொளிகளை பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே. இப்போது இந்த ஸ்பாண்டிலோசிஸ் பெயின் சொன்னேன் இல்லையா, அதுக்குன்னு தனியாக பயிற்சிகள் இருக்குது. அதையும் நீங்கள் செய்யலாம். செஞ்சு அதுவும் அப்படியும் போகலை, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் எடுத்துக்கலாம். அப்பயும் போகலை அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவரை போகலாம். இன்னொன்று வந்து லிஸ்தசிஸ், ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா, ஒரு எலும்பு மேலே இன்னொரு எலும்பு நகர்ந்துறது. இப்போ இந்த எலும்பு வந்து இப்படி முன்னோக்கி நகர்ந்துரும், இல்லை பின்னோக்கி நகரலாம். முன்னாடி நகர்ந்துச்சுன்னா ஆன்டிரோலிஸ்தசிஸ், பின்னாடி நகர்ந்துருச்சுன்னா ரெட்ரோலிஸ்தசிஸ். இதுதான் அதோட பேர். இப்போது மோஸ்ட்டாக இந்த ஆன்டிரோலிசிஸ் தான் நடக்கும். பின்னாடி ரெட்ரோலிசிஸ் நடக்காது. அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன் முன்னாடி நகருது அப்படின்னா, முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பெரிய சப்போர்ட் எதுவும் கிடையாது. அதனால் எதனா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா முன்னாடி இப்படி எலும்பு நகர்ந்துடும். பின்னாடி வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ், இதுக்கு பின்னாடி இருக்க தசைகள்லாம் ரொம்ப வலிமையானது. அதனால் பின்னாடி நகர்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்போ இந்த ஆன்டிரோலிசிஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ஆன்டிரோலிசிஸ் நடந்துச்சுன்னா இந்த நரம்பு வந்து இங்கே நசுங்கும். இது வந்து இதுக்கு இடம் இல்லாமல் போயிடும், இது நசுக்கப்படும் இங்கே. அப்படின்னாலும் உங்களுக்கு நரம்பு வலி எல்லாம் வந்துடும். இதுக்கும் நீங்கள் இது வந்து உடனே நடந்துடாது. இது ஒரு அப்படியே மெதுவாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த லிஸ்தசிஸ் மட்டும் நீங்கள் கிரேட் 1 இல்லை கிரேட் 2லேயே முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வலியையும் அதோட கட்டமைப்பையும் நீங்கள் பாதுகாத்து வச்சிடலாம், அதை சரி செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதுதான் மக்களே மொத்தமாக முதுகு வலியோட இந்த முதுகோட பிரிவுகள், இதில் வர வலி. நான் சொன்ன வீட்டில் செய்கிற விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஓய்வு, இன்னொன்று வந்து அதிகமாக நல்லா தண்ணி குடிச்சிடணும், நல்ல எளிமையாக செரிக்கிற உணவாக சாப்பிட்ணும், நல்ல ஒரு பருத்தி துண்டில் பனிக்கட்டிகளை போட்டு அந்த இடத்துல வச்சிடணும் 15 மினிட்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை செஞ்சாலே முக்கால்வாசி வலி போயிடும். அதாவது மெக்கானிக்கல் ஆரிஜின் பெயின்னு சொல்லுவாங்க, ட்ரமாட்டிக் ஆரிஜின் பெயின்னு சொல்லுவாங்க. ட்ரமாட்டிக் ஆரிஜின்னா அடிபட்டு கீழே விழுந்து, இல்லை வண்டியில் போகும்போது விழுந்து அப்படி வர வலிகள் நீங்கள் உடனே மருத்துவமனைக்கோ போயிடணும். அது என்னென்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடணும். ஆனால் இதெல்லாம் நடக்காமல் ஒரு வலி வரும். அதுக்கு பேர் ஆர்எஸ்ஐன்னு சொல்லுவான், ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜுரி. ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது வர வலிகள், அது வந்து மெக்கானிக்கல் பெயினாக குரூப் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னது வந்து மெக்கானிக்கல் பெயினுக்கு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வலி வந்துச்சுன்னா இதை மாதிரி இந்த 3 விஷயங்கள் பண்ணி நீங்கள் வலி குறைதான்னு பார்த்துட்டு அந்த 48 ஹவர்ஸ் 48 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். ஓ, இந்த வலி எனக்கு சரியாகலை, நான் மருத்துவர்கிட்ட போகணும், இல்லை எனக்கு இந்த வலி நல்லா சரியாயிருக்கு, ஒரு 50% மேலே குறைஞ்சிருக்கு, நான் இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த முடிவை எடுக்கலாம். அந்த பகுப்பாய்வுக்கு மட்டும்தான் இந்த காணொளி. தொடர்ந்து வர காணொளி நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இது மொத்த தொடரும் இந்த முதுகுத்தண்டை பற்றி மட்டும்தான் இருக்கும். நன்றி மக்களே.